ஒரு மன்னரோட கனவுல வந்து தன்னோட இருப்பிடத்தை காட்டி கட்டப்பட்ட ஒரு கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? சோழர்கள் காலத்தில் தஞ்சாவூரை சுற்றி காவலுக்கு நின்ன 8 தெய்வங்களில் கிழக்கு திசையை காக்கிற தெய்வம் தான் புன்னைநல்லூர் மாரியம்மன். இன்னைக்கு இந்த கோவிலோட சுவாரஸ்யமான வரலாற்றையும் இங்கே இருக்கிற சிலிர்க்க வைக்கும் வழிபாட்டு முறைகளையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1680 வருஷம் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் வெங்கோஜி மகாராஜா சமயபுரத்தில் தங்கியிருந்தப்போ அம்பாள் அவர் கனவுல வந்து, தஞ்சாவூருக்கு கிழக்கே இருக்கிற புன்னைவன காட்டில் புற்று உருவத்தில் நான் இருக்கேன், என்னை வந்து பாருன்னு சொல்லியிருக்காங்க. உடனே மன்னரும் அந்த இடத்துல புற்றை கண்டுபிடிச்சு ஒரு சின்ன கூரை அமைச்சு வழிபட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் துளஜா ராஜாங்கிற இன்னொரு மன்னரோட பொண்ணுக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டு இந்த அம்மனை வேண்டி குணமானதுக்கு அப்புறம்தான் இப்போ நாம் பார்க்குற இந்த பெரிய கோவில் உருவாச்சு. இந்த கோவிலில் நீங்கள் இன்னொரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்கலாம். அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் உள் தொட்டி வெளித்தொட்டின்னு 2 தொட்டிகள் இருக்கும்.